வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லாத்தையும் எங்களுக்கு பாதுகாத்து பராமரித்து இந்த காலவேளையில் தேவ சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு பண்ணிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில், தேவ மைந்தர்கள் கூடுமின் நேரமிதில். வந்தாலும் இயேசுவே வாரும் இதில், தேவ மைந்தர்கள் கூடிடும் நேரமிதில். பத்மதேவன் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள் கூட்டமெல்லாம் சத்தியன்று சேரவே. பத்மதேவன் பரிசுத்த நாளில் வந்த வண்ணமே, சத்துருக்கள்
ஹல்லேலூயா. நாம் இந்த கால வேளையிலே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வந்திருப்பது ஆசீர்வாதம். நாம் ஒரு வசனங்களை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இந்த நாளிலே கல்லறைகளிடத்திற்கு முந்திக் கொண்ட பேதுரு. சோதரம் பாருங்கள். பேதுரு எல்லாரும் ஓடினாலும் ஆனால் முந்தி ஓடினது ஒருத்தன், முந்தி கொண்டது ஒருத்தன். சோதரம் அது மாதிரி சோதரம் இன்றைக்கு கல்லறைக்கு முந்தி கொண்ட பேதுரு வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நம்ம படித்தோம்னா ஸ்தோத்திரம் அந்த விஷயங்களை நம்ம படிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டேன். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலிருந்து இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலோ போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒரு நிமிடம் ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பல கவனிகள் இதில் சோதனம் என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு கல்லறை இடத்திற்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் ஓடி வராங்க. ஆனால் பேதுருவை வாரிகளும் மற்ற சீசன் என்ன செய்யலாம், முந்திக் கொண்டார் என்று சொல்லியிருக்கு. இதில் ரொம்ப பிரபலமாக அந்த சீசன் பேதுருவை முந்திக் கொள்கிறார். பேதுரு தான் எல்லாத்தையும் முந்திக் கொள்ளணும். ஆனால் இப்போ பேதுரு என்ன பண்ணிட்டாரு, ஸ்தோத்திரம் விழுந்து போயிட்டார். அவர் இயேசுவை 3 முறை மறுதலிச்சதுனால அவர் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே அவரை ஒரு மாதிரி என்னதுனால அவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். சோர்ந்து போய் அப்படி அவர் எல்லாரோட ஓடி வர்ற வேலையில், பேதுரு வேகமாக வர வேலையில் திடீர்னு ஒருத்தன் முந்திடலாம். சோர்த்து பாருங்கள், திடீர்னு கல்லறையில் வேற ஒருத்தன் முந்திடலாம். ஆக இவர் சோத்திரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் போனவன் கல்லறைக்கு வெளியே நின்றான். மற்றவங்களாம் வரட்டும், எல்லாம் பார்த்துக்கலாம், கல்லறைக்குள்ளே தைரியமாக யாரும் போக முடியாதில்லை. சீக்கிரமாக ஒருத்தன் ஒரு எல்லையை கண்டறிய தொட முடியாது. அது அதுக்கு சில துணிவு வேணும், அதுக்கு சில விதிமுறைகள் வேணும். சில நண்பர்கள் இருந்தார்கள், அந்த ஒரு 4 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்களில் 4 பேருக்கு திடீரென்று பல விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்த போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்க. எல்லோரும் சேர்ந்தாலே, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருந்தால் அப்போ நைட்டு 1 மணிக்கு அந்த கல்லறை அந்த சுடுகாடு போயிட்டு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லி, சரி நான் வேணும் போயிட்டு வரது ஒன்றும் முக்கியம் இல்லைடா, நான் கொடுக்குற இந்த ஆணியை கொண்டுமே அதில் அடிச்சுட்டு வரணும், யாரால முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பந்தயம் மாதிரி கட்டி எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணி ஸ்தோத்திரம் எல்லோரும் பந்தயத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்போ ஒருத்தன் நான் கண்டிப்பாக நான் போகிறேன்டா அப்படின்னா,
என்னத்துக்கு போகிறேன்னு சொன்னான்னு தெரியல. அவன் உடனே சரி போடா அப்படின்னு சொல்லிட்டான். எல்லாரும் நின்று பார்த்தாங்க, என்ன செய்யலை, கிளம்பிட்டான் ஒருத்தன். அவன் நான் சொன்ன மாதிரியே போயிட்டான். அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டான். ஓலை அந்த மரத்தில் போய் அந்த ஆணி அடிக்கிறதுக்கு அடிச்சிட்டான். அந்த ஆணியை அடிச்சிட்டான். ஆணி அடித்து அப்படி திரும்பி வரலான்னு சொல்லி போகும்போது அவன் சட்டை அவன் அடித்த ஆணிலே மாட்டிக்கிச்சு. அவன் சட்டை அவன் அடித்த ஆணிலே மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். அந்த ஆணிலே அவன் சட்டை மாட்டினதும் இவன் என்ன நினச்சிட்டான், இது ஆணியில் மாட்டின மாதிரி நினைக்காம பேய் தான் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி நினச்சி அந்த இடத்துல ரத்தம் கங்கி செத்து போயிட்டான். பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. இவன் போய் அனாவசியமாக செத்து போயிட்டான். அப்புறம் போனவனை காணுமேன்னு சொல்லிட்டு எல்லா நண்பர்களும் சேர்ந்து வாங்கடா போய் பார்ப்போம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் ஆணி அடிச்சிருக்கிறான். சுத்தியல் கீழே கிடக்கு. இவன் ரத்தவாந்தி எடுத்து செத்து கிடந்தான். கதை அவ்வளோதான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அந்த 3 பேரும் ஸ்தோத்திரம் கல்லறையிலே வெளியே நின்றுட்டு இந்த ஒருத்தரை இடம் அவனும் செத்து போயிட்டான். ஆனால் இங்கே முந்தி வந்த சீசர்கள்லாம் அங்கேயே நின்றுட்டாங்க, வெளியிலே நின்றுட்டாங்க. கலரில் போக பயம். ஆனால் பேதுரு துணிந்தவன். சோதரன் நம்ம ஏற்கனவே துணிச்சலாகணும்னு சொல்லி பேதுருவை படிச்சிருக்கோம். பாருங்கள், பேதுரு மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன ஆனாலும் சரி ஆண்டவர் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி அவருக்கு ஒரு தீர்மானம் ஏற்கனவே இருக்குது. அதனால் துணிச்சலாக கல்லறைக்குள்ளே போனார். வந்தவெல்லாம் வெளிலன்னா இவர் மாத்திரம் கல்லறைக்குள்ளே போனார். சோதரன் ஏன்னா சோதரன் ஆண்டவர் பேதுருவை ஆழத்துக்கு போகதான் பழக்கி வச்சார். பார்த்தீங்களா, பேதுரு மேலோட்டமாக இருக்கிற ஒரு நபர் இல்லை. ஆண்டவர் பேதுருவை பழக்கி வச்ச விதம் ரொம்ப ஆழமான அனுபவத்துக்கு போக தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழக்கி வச்சிருக்கிறாரு. அதனால் பாருங்கள், பேதுரு மாதிரிக்கும் மற்ற சீசர்கள் துரிதமாக ஓடி இருந்தாலும் அவனை உள்ளே போகல, வெளியே நின்றாங்க. ஆனால் உள்ளே போனது யார் அப்படின்னா பேதுரு தான் உள்ளே போனார். ஏன்னா பயிற்சி அவர் தான் எடுத்திருக்கிறார். பயிற்சி எடுத்தவன் தான் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துல அவங்க நிற்க முடியும். அந்த மாதிரி பேதுரு சோதரர் பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். அது மாதிரி பேதுரு அந்த இடத்துல பரீட்சைக்கு நின்றவராக காணப்படுகிறார். பார்த்தீங்களா, பேதுரு அந்த இடத்துல ஏற்கனவே ஆண்டவர் படகு ஆழத்துக்கு கொண்டு போய் அனுபவங்களை பெற்றிருக்கிறார். அதனால் இப்போ திடீர்னு வந்தவர் என்னடா எல்லாம் இங்கே இருக்கிறீங்க அப்படின்ட்டு நேரம் உள்ள புந்துட்டார். பாருங்க, நேரம் உள்ள புந்துட்டார் கல்லறைக்குள்ள. ஸோ அது எந்த விஷயத்தையும் ஆண்டவருக்காக துணிச்சலாக செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இல்லையா? ஆமாம், அப்படி ஒரு அற்புதமாக பேதுரு செய்தார். நேரம் உள்ள புந்தார். பாருங்க, நேரம் உள்ள புந்தாரு. ஆண்டவரை பார்த்து அழுதாரு, தம்பி அழுதாரு. பாருங்க, இல்லையா? அப்படிதான் கத்துடைய பிள்ளை. சோத்திரம். ஆமாம், நல்லா கவனிங்க. இன்னைக்கு பேதுருவை எல்லாரும் மட்டமாக எடுப்போம். ஆனால் பேதுரு நிறைய இடங்களில் எல்லாரை விட, எல்லா அப்போஸ்தலரை விட நிறைய விஷயங்களை ரொம்ப தேர்ச்சியான காரியங்களை அவர் பண்ணியிருக்கிறார். அந்த கல்லறை விஷயம் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்களா, கல்லறையில் ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக பேதுரு ஆண்டவர் கொண்டு போனார். பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக கொண்டு போயிட்டார். நேர ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். அதனால ஆண்டவர் பழகி வைத்த விதத்தை அவர் அழகாக வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, சோதரன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல கூட ஆண்டவர் கொடுத்த பயிற்சியை அவமாக்கிட்டு அப்படியே நின்றுருந்தா அவர் நிலைமை என்ன இருக்கும்? சோதரன். ஏற்கனவே நம்ம ஒன்றில் தவறிட்டோம், இனிமேல் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கரிசனை உள்ள பேதுரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சில பேர் நிறைய விஷயங்களை மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நிறைய விஷயங்களை மிஸ் ஆகும். ஏன் அப்படி ஆகணும்? ஒரு அறிவு இருக்காது. சோதரன். அதான் அந்த சோதரினா மிருகம் உள்ள மனுஷன் அதை அறியாமல் சொல்லுவாங்க. அது மாதிரி வேலை சொல்லுகிற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுவோம், சும்மா தவறிகிட்டே இருப்போம். நிறையா விஷயங்களில் தவறிகிட்டே இருப்போம். அதனால் யாக்கோபு சொல்லும்போது நம்ம அனைவரும் அநேக விஷயங்களை தவறுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்ட்டு படிக்க பார்க்கலாம். யாக்கோபு 3 படிங்க. யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரம். அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, நிறைய விஷயங்களில் ஒரு பெரிய தவறுதல் உண்டாகுது. படிங்க. என்
அதிக ஆக்கினையை அடைவோம் என்று ஆ. அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பாருங்கள், அவர் சொன்னார் 2ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஆமா, ஸ்தோத்திரம். அவரு சொல்றது யாரு? யாக்கோபு, இயேசுவின் சொல்லுங்க, யார் அவரு? இயேசுவின் சகோதரன். இயேசுவின் சகோதரன் யாக்கோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நாம் அநேக விஷயங்களில் சொல்லுங்க. அட எல்லாம் வாயத்தான் சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க? சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் என்ன செய்கிறோம்? தவறுகிறோம் என்று அவரையும் சேர்த்தா சொல்றாரு. நாமன் சொல்றாரு, பார்த்தீங்களா? நாமன் சொல்றாரு. ஆனா இதுல பேதரும் அடிபட்டவர் தான். பேதரும் அடிபட்டிருந்தாலும் உணர்வுள்ள பேதரும். சில பேர் எத்தனை விஷயத்துல அடிபட்டாலும் தவறுனாலும் உணர்வு இருக்காது. உணர்வே இல்லாமல் உணர்வு இல்லாதவர்களாக சோதனை வேலை செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு உணர்வுள்ள ஒரு மனுஷன். அதனால் அந்த 3 முறை மரணிச்சதே ஒரு தம்பி அழுது, மனம் கசந்து அழுது சோதனை என்ன செய்தார்? தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? சோதனை விராசம் அழுதான், மனமாற்றம் அடைஞ்சான். ஒரு மனமாற்றம் வந்துச்சு அவனுக்குல. ஆனால் என்ன செய்யலை? மன்னிப்பு கேட்கல. முடிஞ்சு போச்சு அவங்க சோதனை. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி என்னது குற்றத்தை உணர்ந்து நேராக ஒன்றா கொண்டு சென்றான். ஆனால் இவர் இப்படி இல்லை. இவர் மனம் கசந்து அழுதார். ரொம்ப நீண்ட நேரம் மனம் கசந்து அழுதார். எந்த ஒரு விஷயத்துலையும் தேவ ஜனங்கள் கர்த்தருக்கும் நமக்கும் நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். பார்த்துங்க, நம்ம எப்போ நமக்கு தவறு வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்தோத்திர ஸ்டடி மைண்ட் இருக்கணும். அப்போ நம்ம சில நேரங்களில் கர்த்தர் சமூகத்தில் ஆட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கண்ணீரோடு நம்ம தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்படி நின்றாதான் சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆனால் பேதுரு சோதரம் 3 முறை மறுதளித்திருந்தோம். அவர் மனக்கசந்து அழுகிற அந்த அழுகையை தான் ஆண்டவர் எடுத்துக்கிட்டு பேதுருவை மன்னிச்சிட்டார். பார்த்தீங்களா? மன்னிச்ச உடனே அவர் கல்லறைக்குள்ளேயே வந்துட்டார். பாருங்க, கல்லறைக்குள்ளேயே வந்துட்டார். மனம் கசந்து அழுத பேதுரு எல்லாரையும் விட முந்தி கொண்டு சோதரன் எல்லாரும் முந்திட்டு வந்தாங்க. ஆனால் இவர் எல்லா சீசன்லையும் பார்க்கலாம் மறுதளிச்சு பின்னாடி வந்தவர். இவன் எங்கே என்ன பண்ண போகிறான்? இவன் என்ன பெருசாக தள்ள போகிறான்? இவன் என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பாருங்க, நாமகர மாதிரி தான் சோதரன் ஓட்டம் பண்ணி இறடாச்சுல்ல. யாராக இருக்கு? முயலுக்கும் ஆமைக்கும். யார் தான் ஜெயிப்பான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க மனசில். ஆமாம், முயல் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைச்சாங்க. ஆமாம், பொதுவாக எல்லா மக்களும் நம்ம நினைச்சது என்னதான், முயல் தான் நான் ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாம் நினைச்சோம். ஆனால் ஸ்தோத்திரம், இங்கே கதை வேற மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி? முயல் ஜெயிக்கலை. யார் தான் ஜெயிச்சது? ஆமாம் தான் ஜெயிச்சது. இந்த நல்லா ஓடுறவங்களுக்கு எப்போதும் ஒரு பெருமை இருக்கும். சொல்லுங்க, என்ன இருக்கும்? ஆமாம், சோதரன் ரொம்ப பெருமை இருக்கும். ரொம்ப பெருமை இருக்கும். நல்லா ஓடுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நல்லா ஓடுறாங்க, இவ்வளோ ஆஹா உதவான்னு ஓடுறாங்க, இவங்க தான் பெரிய ஆள் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். ஒன்றும் இருக்காது. சோதரன் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்தாலுடைய நம்ம ஒன்றையும் நினைச்ச முடியாது, கொண்டு போக முடியாது. ஆகவே அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பேதுரு ரொம்ப கஷ்டப்பட்டு பிரச்சனையாகி மனக்கசந்து அழுது லைஃபே போச்சேடா, நான் இப்படி பண்ணிட்டேனடா, துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா அழுதாரு. பாருங்க, அழுது 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 கடைசியில் பாருங்க எல்லா பயிலும் சீசன்லாம் வெளியே நிற்கிறான். இவர் மாத்திரம் உள்ளே போய் நிற்கிறார். கிருபை கிருபை. எவன் தன் பிழையை உணர்ந்து தேவ சமூகத்தில் காணப்படுகிறானோ அவனை தான் கர்த்தர் கையில் எடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இதுக்கப்புறம் பேதுரு ஆளர் விடலை, தலைவராக மாற்றிட்டார். ஒரு அலையில் நினைச்சிருக்கல இதான் கர்த்தருடைய பிள்ளை. இதான் ஆண்டவரை நம்ம எந்த விதத்தில் ஆண்டவரை மயப்படுத்த முடியுமோ, எந்த இடுக்கு கிடைச்சாலும் புகுந்து கர்த்தரை மயப்படுத்தணும். ஆமாம், அவரை தொடரணும். பாருங்க, அவன் என்ன நினச்சா, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவன் நினச்சா பாருங்க, எப்படி எங்கே இடிச்சாலும் போய் எதை பண்ணாலும் சரி, ஆனால் எவன் இடிச்சுட்டு எங்கே உள்ளே போனாலும் சரி, ஆனால் வஸ்திரத்தை தொட்டணும். அவன் ஏக்கம் என்ன விருப்பம் இல்லாதான். இடையில நிறைய இடுபாடுகள்லாம் வரும். என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
ஆமாம் ஸ்தோத்திரம். இடிபாடுகள்லாம் கண்டுக்காம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேரம் ஓடிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, கூட்டத்துக்குள்ள அவனுக்கு தெரியும், இந்த கூட்டத்துக்குள்ள போனால் நம்ம இடிக்கப்படுவோம், நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு, என்ன பண்றது? ஸ்தோத்திரம். எவனோ பார்க்கவும் கூடாது, எவனோ பார்த்தானா நம்ம என்ன செய்வான், இவன் என்ன திட்டு வந்தான்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லாம் ஓடிடுவானுவோம். யாருக்கும் தெரியவும் கூடாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, இடிபாடுகளையும் சிக்கி என்ன செய்யணும், போய் தொட்டுறோம். எப்படியாவது ஆண்டவரை தொடரும். அப்படி என்ன ஏக்கம் விருப்பம் எல்லாம் கர்த்தரை தொடரும். அவ்வளோதான். அது என்ன நடந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்ன வந்தாலும் சரி என்கிற அந்த முடிவுக்கு அவன் இறங்கிட்டான். பாருங்க, இறங்கின பிறகு அவன் ஓட ஆரம்பிச்சா ஓட்டத்தில் ஜெயிச்சிட்டான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், ஓடுனான். சோதரம். ஒரு பக்கம் பெரும்பாடு, பயங்கரமான வலி, பயங்கரமான வேதனை, சோதரம், பயங்கரமான நெருக்கம், ரொம்ப பிரச்சனை, எல்லாத்தையும் அவன் சுமந்துக்கிட்டு ஸ்தோத்திரம். இப்போ பெரும்பாடுல ஸ்திரீ வெளியே வரக்கூடாது, வெளியே வந்து எல்லாரும் மக்களெல்லாம் புழங்கக்கூடாது, யூதர்கள் பொறுமைப்படி. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் முகத்தை மூடிக்கிட்டு, நல்லா கவனிக்கணும், முகத்தை மூடி அப்படியே எடுத்து நல்லா சுருட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம சோதரம். பாருங்க, எப்படியாவது அந்த கூட்டத்துக்குள்ள போகணும்னு சொல்லி கூட்டம் அவரை சுற்றி ஏழாயிரம் மணிக்குது. அவன் சகையிலே என்ன செய்ய முடியல, அவரை பார்க்க முடியல. அதனால காட்டாத்தி மரத்தில் ஏறிட்டான். ஆனால் இவனை காட்டாத்தி மரத்தில் ஏற முடியுமா? முடியாது. என்ன செய்யாது, இவன் எப்படியாவது உள்ள போகணும் என்று சொல்லி அப்படி இப்படி பூந்து, அதை கொஞ்சம் இப்படி போந்து இப்படி போந்து திடீர்னு போய் வசனத்தை தொட்டுட்டான். தொட்ட நிமிஷத்தில் தேவகுமாரனாக இயேசு திரும்பி பார்க்கிறேன். என்னை யார் தொட்டதுன்னு கேட்டா, தெரியும், அவருக்கு தெரியும் யார் தொட்டதுன்னு. ஸ்தோத்திரம். இவ்வளோ தீ படைச்சவனுக்கு தெரியாதா? தெரியும். அப்படியே திரும்பி பார்த்து என்னை தொட்டது யாருன்னு எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு. என்னாண்டவரே, அந்த இடத்துல ஒரு மைப்பு இருக்கு பாருங்க. சோதனை. அப்பா என்னாண்டவரே, இத்தனை பேர் வரோம், எல்லாம் பக்கத்தில் அங்கன்னா இருக்கிறோம், எத்தனை பேர் வேணாலும் தொட்டுருக்கலாம் அவங்கள, ஆனால் ஒருத்தமாக தொட்டாரு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. எத்தனையோ பேர் தொட்டால் அதில் ஒரு மண்ணு வரல. ஏன் வரலன்னா, கூலிக்கு மரணிக்கிறோம் அவங்கெல்லாம், ஏதோ பேருக்காக வரவங்க. அதனால் அவங்களால அவங்க தொட்டதில் எந்த ஷாக்கும் வரல, எந்த நிகழ்ச்சியும் நடக்கல. பார்த்தீங்களா? ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இவன் தொடர பாருங்க, இவன் தொடரா, இவன் தொடுதலுடைய அந்த வல்லமை எப்படி அவர்கிட்ட புறப்படுது பாருங்க. அந்த வல்லமை புறப்பட காரணம் என்னன்னா, இவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, இவர் எடுத்துக்கொண்ட விசுவாசம், இவருடைய நம்பிக்கை, இவருடைய கஷ்டம், இவருடைய உபத்திரவம், இவருடைய கூக்குரல், இவருடைய ஜெபம், இவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அப்படியே மனசுல வச்சு அப்படியே வந்த ரசத்தை டக்குனு தொட்டுட்டான். பார்த்தீங்களா? இதெல்லாம் சேர்த்து அப்படியே அந்த வல்லமை ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படியே உருட்டி திரட்டி அப்படியே நேரம் வந்து அவளுக்கு மேலே போட்டுச்சு, விழுந்துருச்சு. அவளுக்கு அந்த நிமிஷத்திலே சொல்லுவாங்க, ஒரு அலையிலே சொல்லுவாங்க, அந்த நிமிஷத்திலே சொல்லுவாங்க. இதாங்க துடிப்பில்லையே தேவனுடைய பெரிய கிருபை, பெரிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாம். நீங்களும் பொறாமையாக இருக்கா அப்படின்னா என்ன செய்யுங்க, நீங்களும் அந்த மாதிரி என்ன வந்தாலும் சுகா நிற்க ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து வல்லமையாக கிரியை செய்ய வாய்ப்பு நிறையா இருக்கு. சோதனம். நம்முடைய ஆண்டவர் பேதுருவின் தெய்வம். அதனால் பேதுருக்கு என்ன செஞ்சாலும் அதை விட பெருசாக நம்ம செய்வார். சோதனம். அல்லேலூயா. அந்த 12 வருஷம் வியாதி உள்ள அந்த ஸ்திரிக்கு என்ன செஞ்சாலும் அதை விட பெருசாக செய்வார். ஆனால் அவங்க எடுத்துக்கொண்ட இந்த பிரயாசங்களை நம்ம பார்க்கணும். பாருங்க, நீங்கள் நானும் சும்மா பார்த்து பேசிட்டு கூடாது, அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை நீங்கள் பார்க்கணும். சோதரன் 12 வருஷம் வேலை பண்ண அந்த ஸ்திரீ எடுத்துக்கிட்ட பிரயாசத்தை பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய பிரயாசம். யாருக்கும் தெரியாமல் இயேசுவை போய் தொடருமா? எப்படிங்க, எப்படி தொடருது? இதெல்லாம் ஒரு பந்தய மாதிரிலாம் இருக்கு. எவனும் பார்த்துடவும் கூடாது, கூட்டத்தோடு கூட்டமாக போகணும், நெரிசலில் சிக்கணும், இடிபாடுகள்லாம் பார்க்கணும். இதெல்லாம் எந்த இடி கடிச்சாலும் வாங்கிக்க வேண்டியதான். அப்படி இடித்து நெருக்கி உள்ளே போய் இயேசுவின் வஸ்திரத்தை என்ன செய்கிறார்? அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட போய் தொட்டா பாருங்க. தொட்ட பிறகு உடனே அந்த வளம் புறப்பட்டு அவருக்கு சொன்னார், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு, யார் என்னை தொட்டதுன்னு கேட்குறாரு.
அப்படி கேட்கணும். நம்ம ஒவ்வொருத்தரையும் கத்தர் கேட்கணும். ஆமாம், இந்த ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒருத்தர் என்னை தொட்டாங்க, யார் அது கேட்கணும். சோதனை அரியலூர் மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் தொட்டாங்க, அது யார் என்ன? ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை புறப்பட வைக்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து. இப்போ இதெல்லாம் ஆண்டவருடைய உயிரிழக்க தான் வராங்களே தவிர ஆண்டவரிடத்தில் இப்படியெல்லாம் வல்லமையை திரட்டி வாங்குறதுக்கு யாரும் இல்லை. சோதனம் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஜெபம், கீழ்ப்பிடித்தல், ஆண்டவர் பயப்படுற பயம், இதெல்லாம் இருந்தால் தானங்க அப்படி திரட்டிட்டு வரும் எல்லாமே. இல்லைன்னா எப்படி வரும்? சோதனம் சொல்லி எப்படி வரும்? முந்தி ஓடி கல்லறைக்கு வெளியே நின்றாங்களே அவங்கள போல நினைக்க வேண்டியதுதான். சோதனம். ஆனால் உலகத்தை பார்வையில் முந்தி போடுறேன், முந்தி போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி போடுறேன், இப்படி போகிறேன், இப்படி பண்ணுறேன் எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே கல்லறைக்கு வெளியே நிற்க வேண்டியதான். ஆனால் முந்தி போகிறது பேர் தான். அடிபட்டவன் தான். அடிபட்டவனுக்கு தாங்க எல்லா வறுமையும் தெரியும். அடிபடாதவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் புரியாது, என்ன சொன்னாலும் விளங்காது. அல்லேலூயா. ஆமாம், கரெக்டாக ஓடுனவங்க ஓடுனவன் அத்தனை வரையும் வெளியே விட்டுட்டு சோதரன் தன்னுடைய குற்றத்தோடு ஓடுன பேதுரு நேரம் போய் சிலை எடுத்துட்டார் கையில். அல்லேலூயா. ஆம்பத்திலே தேவ சமூகத்திலே அமிதமாக நீங்கள் ஓட பழகிக் கொள்ளுங்கள். சோதரம் கல்லறிடத்திற்கு ஓடின அந்த அருமையான சோதரம் பேதுரு கடைசி அவர் தான் உள்ளே போனார். காரணம், தேவன் அவருக்கு ஆழத்துக்கு போகிற அனுபவத்தை கற்றுக் கொடுத்தவர் தேவன். சோதரன் அந்த கற்றுக் கொடுத்த காரியத்தை அவர் பயன்படுத்தினார், அவ்வளோதான். அப்போ நம்ம பயிற்சி எடுக்கணும், ஆழங்களுக்கு போவதற்கு பயிற்சி எடுக்கணும். பேதுருவை போல, அப்படி பேதுருவை போல நீங்கள் நானும் ஆழத்துக்கு போய் ஆண்டவனுடைய வார்த்தை, ஆழனா என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அதான் இல்லையா? அது ஸ்தோத்திர கிருபை. அதனால் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம தேவனுடைய வசனத்தை சுமந்துட்டு போகும்போது கர்த்தர் நம்மை சுமந்துட்டு போவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழத்துக்கு போகிற அனுபவம் வந்து நம்மளுடைய குடும்ப தேவை, ரொம்ப அவசியம். சார் ஒரு அவசரம் படிக்கலாம், படிக்கலாம். யோவான் 21:12-19 படிங்க. சீக்கிரம் படிங்க. யோவான் 21. நீ இளைய வயதுள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அரைத்து கொண்டு அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தால். தூரம் பைபிளை வச்சு படித்தா ஒரு மட்டும் புரியாது. பைபிளை எடுத்து இப்படி கிட்ட வச்சுக்கணும். உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து கொண்டிருந்தால் நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான இந்த பேதுரு வந்து இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைவேற்றி பாருங்க. பேதுரு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்தோத்திரம் பிடிச்சிட்டாங்க. இயேசுக்கு அப்புறம் சில காலங்களில் ஒரு உயிரோடு வாழ்ந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரை ஸ்தோத்திரம் பேதுரு வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு சிலுவையில் அறைய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அது ஸ்தோத்திரம் அப்போ சிலுவையில் அறைய போகிறோன்னு சொன்னதும் இவர் என்ன பண்ணார், அவருக்கு தான் இஷ்டம் இல்லையா சிலுவையில் இவரையும் அறைய போகிறதுக்கு இஷ்டம் இல்லாதனால இவர் என்ன பண்ண தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடும்போது ஓடிட்டே இருக்கிறாரு, தப்பிச்சு ஓடுறாரு. அவருக்கு இஷ்டம் இல்லை. இவர் ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார் பாருங்க, பேதுரு வாழ்க்கையில் இயேசு என்ன சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நிறைவேற்றி பாருங்க. இன்னைக்கு சேவல் 3 முறை நான் மதிக்கப்பட புறப்பட அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மதிச்சுட்டு போயிட்டான். இப்போ இந்த மாதிரி உனக்கு இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவாங்க பாருன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த சிலுவை மரணம் வந்து அவர் விரும்பலை, அவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், ஓட ஆரம்பிச்சிட்டார். ஓட ஆரம்பித்த பிறகு ஓடிக்கிட்டே இருக்கிறார். போர்ச்சவர்கள்லாம் தேடுறாங்க. ஆனால் இவர் கிடைக்கல. ஓடுறாரு. ரோமர்கள் தான் சிலுவையில் அறைய போடுறாங்க. ரோம ஆட்சியில் தான் இது நடக்குது. அதனால் இவர் ஓட ஆரம்பிச்சிட்டார். நல்லா ஓடிட்டே இருக்கிறார். ஓடிட்டே இருந்தால் இவர் எங்கேயும் சிக்கலை, ஓடிட்டே இருக்கிறார். அப்படி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு இயேசு பெருமான் அவருக்கு எதுங்க நடந்து வர அவர் தான் சொன்னார். சோதனை எப்படி அவர் தான் சொன்னார், இஷ்டம்லாம் எடுத்து உன்னை கட்டி கொண்டு போவாங்கடா அப்படின்னு சொன்னது அவர் தான். ஆனால் சொல்லிவிட்டு இஷ்டம் அதை வெளிப்படுத்துறாரு. நான் சொன்னதை நிறைவேற்றி பார்த்தியா அப்படி சொல்கிறதுக்கு அவர் வராரு.
எதுக்கு வராரு? இயேசுவே எங்கே வரீங்க, எங்கே திடீர்னு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவர் கேட்குறாரு, என்ன திடீர்னு வரீங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தவர் அப்படியே நிற்கிறாரு. நின்று இயேசுகிட்ட கேட்குறேன். அது ஒன்றும் இல்லை பேதுரா, உனக்கு பதில் நான் மறுபடியும் நானே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன், உனக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். பார்த்தீங்களா? இதெல்லாம் வாசிக்கிறது கேட்கறதுக்காக நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது அனுபவம் ரீதியாக வந்தால் தான் நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு விஷயம். அது அப்படியே வராரு கிட்ட, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, கிட்ட வராரு. ஸ்தோத்திரம் நான் போகிறேன், நான் போய் உனக்கு பதில் சிலுவையில் அழைக்கப்படுறேன் என்று சொல்லி போகிறேன். அப்போ உடனே பேதுரு சொல்கிறாரு, ஆஹா, இதை தான் இஷ்டம் இல்லாத இடத்துக்கு உன்னை கட்டி கொண்டு போவாங்கன்னு சொன்னீங்களா? புரிஞ்சுது. அப்போ உணர்ந்துட்டு நாம் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி உடனே திரும்பி போனேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சரி ஆண்டவரே, நானே திரும்பி போகிறேன் என்று சொல்லி திரும்ப போர்ச்சவன்ட்ட போய் நான் வந்துட்டேன், சிலுவையில் அறைங்கன்னு சொன்னார். துணிச்சலான ஒரு பேதுரு. அவனை தேடிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஓடி அவரே சொன்னாரே, நான் வந்துட்டேன், சிலுவையில் அறைங்க அப்படின்னாரு. ஆனால் ஒன்று என்ன செய்யக்கூடாது, இயேசுவை போல என்ன சிலுவையில் அறையக்கூடாது, என்னை தலைகீழாக அரைஞ்சிருக்கேன் என்று சொல்கிறார். அவர் என்ன தலைகீழாக அரைஞ்சிருக்குன்னு சொல்லி உடனே பேதுருவை என்ன பண்ணுறாங்க, பிடிச்சி சிலுவையில் அறையிறாங்க தலைகீழாக. பேதுரு தலைகீழாக சிலுவையில் அறையப்படுகிறார். எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? பேதுருவை பற்றி டீட்டெயிலாக நிறைய நம்ம என்ன படிக்கலாம், ஊர்பட்ட காரியம் இருக்குது. சோதனை படிச்சுட்டே இருக்கலாம். பேதுரு நிருபத்தெல்லாம் படிச்சுட்டு போனால் எங்கேயோ போய் நிற்கும். இந்த அளவுக்கு சோதனை பேதுருவானவர் வேதாகமத்திலே இன்னும் சொல்ல போனால் பவுல் எழுதின நிருபங்கள் மாதிரி இவருக்கும் நிறைய வரவேற்புகள் இருக்குது, நிறையா இருக்குது. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேதுருவை பற்றி என்னெல்லாம் திரும்ப தரிசனமாக சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேறிச்சு, நடந்து முடிஞ்சது. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா விஷயங்களிலும் ஆழங்களை தெரிந்து கொண்டதுனால, அவர் ஆழங்களுக்கு போக கற்றுக்கொண்டதுனால, இயேசு கற்றுக் கொடுத்ததுனால இப்போ இவர் திடீர்னு வந்த சீசர்கள்லாம் கல்லறைக்கு உள்ளே போகாமல் எல்லாம் வெளியே நின்றுட்டாங்க. ஆனால் இவர் மாத்திரம் தான் உள்ளே ஓடினார். அதுதான் ஆழமான சத்தியங்கள். ஆழமான அனுபவத்துக்கு நேராக செல்லும்போது வலிகள் நமக்கு இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், பல நிந்தைகள் இருக்கும், பல அவமானங்கள் இருக்கும், பல நெருக்கங்கள் இருக்கும், பல பலவீனங்கள் வரும், பல சோதனைகள் வரும். ஆனால் இதெல்லாம் வரும்போது அப்படியே தக்க வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு பேதுரு போல உள்ள ஓடணும். அதுக்காக தான் ஆண்டவரை தேடுகிற ஒரு அறிவை நமக்கு கொடுத்துருக்கிறார். என்னால் முடியலன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழவே நம்ம தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீ வணங்குற ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சோதனை பவுல் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்றாரு. பார்த்தீங்களா? அவரு சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. நம்ம சாவையோ பலவீனத்தையோ பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு இடம் கொடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு நேரம் கொடுத்துக்கிட்டு அதோடு இணைஞ்சு பயணிடுவதற்கு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கல. அதை தள்ளி விட்டுட்டு ஓடுவதற்கு தான் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தார். ஒரு அலையிலையோ சொல்லலாமா? அல்லேலூயா. சும்மா இருக்கிறதால பலவீனம் முடியலன்னு உடனே நீயே சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா சீக்கிரமாக போயிட வேண்டியதுதான். சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவாரு. சாத்தாட்டை எடுத்துகிட்டு போடா, இந்த பலவீனம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி. அதனால் குப்பை தொட்டிக்கு போகிறவங்களா இருக்கக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவங்களா இருக்கணும். சோதரம் அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, சாக்கு போக்கு சொல்லி வாழலாம் நினைக்காத. உன் சாக்கு போக்கு செல்லாது, ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமானது. அதனால சாக்கு போக்கை தூக்கி எறிஞ்சிட்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவ்வளவுதான். உயிர் இருக்கிற வரைக்கும் போராடுவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதனால நம்ம யாரையும் அனாதையாக விட மாட்டார், சோதனை தத்தளிக்க விட மாட்டார். அவர் என்ன காரியத்துக்காக நம்ம அழைச்சாரோ அதை நிறைவேற்றுவார். அதை நிறைவேறும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுறாங்க. அதனால சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடலைன்னு சொன்னேன். யாக்கோபா அப்படி நடந்துட்டு போனார். பார்த்தீங்களா? யாக்கோபா அப்படி நடந்துட்டு போனார். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு அந்த யாக்கோபை கைவிட்டாரா? அதே இடத்துக்கு வந்து அவரை பொறுத்தனை செலுத்துறார். அதே இடத்துக்கு வந்து பலிபீடத்தை கட்டுறார். யோசிச்சு பாருங்க, ஆண்டோடைய கிருபை இல்லை. அதனால பரிசுத்த வாழ்க்கையை பார்க்குறோம், ஆபிரகாம் சந்ததியை பார்க்குறோம், விசுவாச வாழ்க்கையை பார்க்குறோம்.
நிறைய ஆண்டவர் செய்கிற நன்மைகளை பார்க்குறோம். எல்லாம் பார்த்து ஒரு அறிவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் அவிசுவாசமாக பேசிக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்? சோதனை சொல்ல என்ன நடக்கும்? இன்னைக்கு காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச போது, ஏன்னா நடராத்திரி எழுப்பி ஜோம் பண்ணுவேன்ல, அது ஜோம் பண்ணிவிட்டு திரும்ப படுத்துட்டு காலையில் எழுப்புறேன். முடியல, விடம்ப முடியல. சோதனை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே ஒரு பக்கம் கண்ணை திறக்க முடியல, இன்னொரு பக்கம் காலு கையெல்லாம் சொல்லுது படுறாங்குது. சோதனை என் மனசு சொல்லுது, சோதனை ஒரு மனசு சொல்லுது, ஆவியானவர் சொல்கிறாரு எழுபடா அப்படின்றாரு. அப்புறம் சோதனை கண்ணெல்லாம் உதறிட்டு காலெல்லாம் உதறிட்டு, சரி கையெல்லாம் செம வலி, எல்லாம் வலிக்குது, எல்லா இடமும் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் எல்லாம் தைலம் இருக்குமான்னு பார்த்தா தைலம் வாங்கிட்டு போட்டு தேடணும். அதனால் எடுத்தேன், ஆனால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். தரவில் எடுக்கலை, வழியில் உள்ள இடத்துல போடுவோன்னு நினச்சேன், போடலை. வேண்டாம், நம்ம கிளம்புனா சரியாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு போய் சோத்துறேன். பழத்தை சாந்த பண்ணியில் போயிட்டு டக்குன்னு கிளம்பி அவார்டு கடை வந்துட்டேன். உள்ளே வந்தால் 5 ஆரம்பிச்சது. அல்லேலூயா. அதனால் கத்துடைய பிள்ளை சும்மா பொய் சொல்லிட்டு அலையக்கூடாது. விசுவாசிகள் மாதிரி பொய் சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. சோதரன் விசுவாசிகள் பிள்ளைகாரன் தான் பொய்யிலே ரொம்ப சிறந்தவங்க. ஏன்னா ஏசு இருக்கிறாம்பாங்க, அப்புறம் ஏசு இல்லாத மாதிரி வாழ்வாங்க. சோதரன் பார்த்தீங்களா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாத்தையும் செய்ய வரணுன்னு ஒரு நேரம் சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அழுவாங்க. ஏன்னா ஒரு நாள் தான் இயேசு உயிரோடு இருந்தார், அப்புறம் செத்து போயிட்டார். அதனால் இப்போ அவங்களை தேட்ட முடியாது. அதனால் இப்போ இவங்க ஐயோ எனக்கு படிக்கணும், எனக்கு அது முடியல, எனக்கு இது செய்ய முடியல, அப்படி முடியல, இப்படி முடியலன்னு சொல்லி என்ன சொல்ல ஊரே விடுறாரு. சோதரன் பார்த்தீங்களா, சோதரன் இந்த மாதிரி உட்படாதவெல்லாம் பண்ணக்கூடாது. இயேசு உயிரோடு இருக்கிறாரு, செத்து போன மாதிரி ஃபீல் பண்ணாத. சோதரன் பரலோகம் கிடைக்காது. சோதரன் யாராக இருந்தாலும் நல்லா கவனிக்கணும். இயேசு உயிரோடு தான் இருக்கிறாரு. நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, நல்லா கேட்டு ஆண்டவரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சோதரன் பவுல் கரெக்டாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நம்பிக்கையில் வளருவோம், அந்த நம்பிக்கையில் கத்தரவை நடத்துவாங்க. ஜெபிக்கலாமா? அற்புதமான தெய்வமே, இந்த கால வேலை எங்களுக்கு தானமை தந்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணதுக்காக நன்றி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுங்கிற அவசரப்படி இந்த அருமையான பேதுரு அப்படி ஓடினார். ஆண்டவரே அல்லேலூயா. ரொம்ப சொல்வோடு ஓடினார். சோதரன் இப்படி பண்ணிட்டோமேனு ஓடினார், மன கஷ்டத்தை அழுது ஓடினார். ஆனால் முந்தி கல்லறையில் போனதை இவர் தான். ஆண்டவரே ஜெயிக்கணுங்கிறது காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆழத்துக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ சில ஆள்லாம் வேலையை நின்றுட்டு சோதரன் வேலையை நின்றுட்டு ஆண்டவரை பரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அனுபவத்தில் இருக்கிற ஆசாமிகள்லாம் ஆண்டவர் கொஞ்சம் சந்தித்து இந்த கால வேலையில் ஒரு நல்ல புத்தியை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிறாங்க. பெரிய காரியங்களை கத்தர் செய்யும். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும், அதிசயங்களை காணப்படும். யாருமே அவங்களுக்கு எதிர்த்து இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. ஆசிரியப்பா மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு சந்திப்போம். கத்தரை நடத்துவாங்க. God bless you.